meeting. This is the first time for your life. Thank you so much. உங்க பேர் சொல்லுங்கம்மா. பிரஷீலா. பரவாயில்ல சார். இது ஏதோ அந்த பேர் இல்லைன்னா பரவாயில்ல. ஏன்னா ஒரு சிதம்பரத்துலேருந்து எல்லாரும் பயப்படுறாங்க. டீட்டெயில் கேட்டாலே பயப்படுறாங்க. அப்புறம் நாங்க சில பேர் எப்படி ஆரம்பிப்பாங்க, காத்தால 6 மணிக்கு கோழி கூவிச்சா அப்படின்னு அதுல இருந்து ஆரம்பிப்பாங்க. நாங்க விட்டுருவோம், பேர் விட்டுருவோம். சரி, நெக்ஸ்ட் யார் சொல்றீங்க? சரி, ஓகே. சார், இதுல நானும் நிறைய தப்பு பண்றேன். இனிமேல் என்னை எப்படி மாத்திக்கணுன்றதை நான் இந்த மாதிரி உண்மையை ஃபீல் பண்ணா கண்டிப்பா உங்க குடும்பம் ரொம்ப நல்லா வந்துருமா? எனக்கே நான் அப்படிதான் தேவசத்தை கண்கள் அது எல்லாம் தப்பு நான் பண்ணதுதான். இப்போ இன்னைக்கு முன்னாடி இந்த சார் வாங்கி கொடுத்த சட்டையெல்லாம் போட்டுருக்கேன்னு வச்சுங்களேன், போட்டு வீட்டுலாம் போட்டு இப்படி ஏதோ நிக்கிறோம். நாங்களும் அந்த பையன் நடத்தும் போது இதே தப்பு தானே பண்ணியிருக்கோம். எப்போ நம்ம தப்பு பண்றோம் உணர்ந்துட்டோமோ மாத்திக்க போறோம். அதனால ஓகே, ப்ரௌட் ஆஃப். ஓகே, சொல்லுங்க. நம்ம என்னென்ன விஷயங்கள் குழந்தைகளுக்கு கற்று தரணும், நம்ம என்னென்ன விஷயங்களை மாத்திக்கணும். சொல்லுங்கம்மா. கலந்து சொல்லுங்க. கருத்து வேறுபாடுன்றது 2 பேத்துக்கும் வரும்ன்றது அந்த முக்கியமான விஷயம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். இந்த மாதிரி நான் பார்த்தது இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப நல்லா பண்ணீங்க, நீங்களும் நல்லா பேசுனீங்க சார். அதாவது எங்க மேலேயும் தப்பு இருக்கு, ஆனா எங்க மேல இருந்த தப்பை நான் மறைச்சிட்டு நான் பிள்ளைங்க என் மேல என்ன தப்பு இருக்கோ அதை சரி பண்ணிட்டு நம்ம பிள்ளைங்க சரி. ஓகே சார், நீங்க எப்பவுமே சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சி மூலமா நம்ம சாந்தம் ஸ்கூல் பேரண்ட்ஸ்லாம் நல்ல தகவலை ஐயா சொன்னாங்க. இது மிக சிறப்பான ஒரு ப்ரோக்ராம். இது இந்த பள்ளியிலையும் இந்த மாதிரி நடத்தினா தெரியும். நம்ம சாந்தம் பள்ளி ஆளாளர்களுக்கு சிறப்பாக சொல்லியிருக்கோம். இந்த ப்ரோக்ராம் மிகவும் நன்றாக இருக்குது. பேரண்டிங்கை பற்றி சந்தோஷமாக இருக்குன்ற விஷயத்தை சிறப்பாக சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி. பசங்களுக்கு ரொம்ப பாசம் கொடுக்குறாரு, ரொம்ப கண்டிப்பா இருக்காரு, ரொம்ப இதுவா மெயின்டைன் பண்ண. Sir, we enjoyed a lot, sir. என் பொண்ணு என்ன சொன்னா, உங்களுக்கு ஒர்க் ஷாப்னா என்ன தெரியுமா, வேலை ஏதோ சொல்லி தருவாங்க, அது கத்துக்கிறதுக்காக அப்படின்னு சொன்னா சார். ஆனா உண்மைக்குமே ஒரு வேலையை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பர்ஃபெக்டா கத்து கொடுத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். என் தம்பி அருமை சகோதரர் கஷ்டம் சார். கொடைக்கானல் வந்து ஸ்கூலில் வந்து நான் ஒரு கிரேடில் கொண்டு வரணுன்ற ஒரு ஆள் இருந்ததுனால நான் ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங்கில் கிட்டத்தட்ட 10 ஹவர்ஸ் பேசியிருக்காங்க. அதை வீட்டுக்கு வந்துச்சு, ஃபீட்பேக் வந்துச்சு. செகண்ட் வந்து கடவுள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு, உங்களுக்கு கொடுத்த ஒரு கிருபை, அதனால உங்க பையனுக்கு இடத்த நான் சந்தோஷமா இருக்கேன். என்னோட வாழ்க்கையோட சேர்த்து நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா நான் குவாலிஃபிகேஷன்ல என்னோட ஸ்டடி 6 தான், லைஃப் இன்ஜினியர். அவர் எனக்காக மாறினா நான் அவருக்காக மாறினேன். எனக்காக மாறினாங்க. இங்க இருக்கக்கூடிய இருக்கு நான் ரொம்ப கம்மி. வெளியே இருக்கலாம், எங்க இருக்கலாம் கம்மி. நான் ஸ்கூல்ல வந்து போகும்போது என் பையன் போய் எனக்கு வந்து ஆலோசனை வைக்க மாட்டாங்க. உண்மையிலே சாரி நான் எதாவது சொல்லல. என் பொண்ணை வந்து என் பொண்ணு 8th படிக்கிறா சார், நல்லா தெரியும். இந்த வேலை இப்படி என்னது என் பையன் சார் தெரியும் கூப்பிட்டு கேட்டேன், இது ஏன் இப்படி என்று கேட்டான். ஒரு கொஞ்சம் வந்து சைடில் கொஞ்சம் அப்படி போயிட்டே இருந்தான். மேத்ஸ் ரொம்ப கஷ்டமா இருந்தது. எந்த ரொம்ப சிரமப்பட்டான். 1 2 3 4 5 எழுதிட்டு இருந்தான். இப்படி என்றாங்க 1 2 3 4 5 6 7 இப்படி என்றான். நம்ம முன்னாடி வந்து பின்னாடி வச்சு எழுதி வந்து ஸ்கூல்ல பண்ணியிருக்கான். அது சாலை கொஞ்சம் கேட்டிருக்காங்க, ஏன்னு கேட்டிருக்காங்க. வீட்டில் வந்து சொல்லியிருந்தான், என் அப்பா சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதே வந்து பொண்ணை வந்து அவ சரியா வளர்ந்துருக்காங்கிறது காரணம்
சென்னையில் வந்து 6th படிக்கும் போது இப்போ சமீபத்தில் ஸ்கூலில் வந்து பாப்பா சமூகம் நடந்துச்சு. ஏன்னா சார் சொன்னது அவரோட லைஃப் ஸ்டோரி கண்டிப்பாக சொன்னாங்க. நான் சொல்றேன் எவ்வளோ பார்த்தேன், நான் எவ்வளோ 6 வருஷம் படிச்சிருக்கேன். இந்த மாற்றம் வேணும்னு விருப்பம் அவதான் எனக்காக அவங்க தான் ஆக்சுவலா இல்ல அது முட்டாள்னு வார்த்தை சொல்லக்கூடாது. இல்ல நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் இல்ல வார்த்தை வருது, இன்னும் வருது. எனக்கா முட்டாளா காரணம் நான் விசாரி ஆகுதுதான். ஓகேங்களா? எல்லாரும் நீங்களே செய்யுங்க முன்னாடி விட்டுட்டு அவ பின்னாடி இருந்து எனக்கு முடிவு எக்ஸலன்ட் ப்ரௌட் ஆஃப் ஓகேங்களா? தேங்க்யூ வெரி ப்ரௌட் ஆஃப் சொல்ற ஒரு விஷயத்தை விட்டுட்டு அது சரியான என் தப்பு தான். சென்னையில வந்து இருக்கும்போது ஒரு சண்டே வீட்டுல வந்து பிள்ளைங்க என்னோட பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸோட வேலைக்கு இருக்கா. ஒரு பொண்ணு சொல்லியிருக்கான், நேற்று ஒரு பையன் எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்தாரு அப்படின்னு இருக்கான். ஒரு பொண்ணு சொல்லியிருக்கான். என் மொத்தம் வந்து 3 பொண்ணு, என் பொண்ணு அவங்க கூட வந்து 2 பேர். ஒரு பொண்ணு சொல்லிருக்கான், அடுத்த பொண்ணு நேற்று ஒரு பையன் லெட்டர் கொடுத்தாரு உங்க பொண்ணு உன்னோட ஃபீலிங் எப்படின்னா எனக்கு ஒரு மாறியதா இருக்கணும்னா கை பிடிச்சா 2 பேர்த்தையும் வீட்டை வெளியே விட்டுட்டு கேட்டை பூட்டிட்டு இந்த மாதிரி பேசினா என் வீட்டுக்குள்ள வராது லாக் பண்ணிட்டு அந்த செகண்ட் அவங்க அம்மாட்ட வந்து அம்மா இந்த மாதிரி பிள்ளைங்க பேசினாங்க அப்படின்னா ஆக்சுவலா வளர்த்துனால அந்த தோட அவருக்கு இந்த முட்டா என்ன புத்திசாலியான முட்டா அந்த பிள்ளைய புத்திசாலியா சொல்லுவாங்க. என்னோட லைஃப் நல்ல விஷயம். இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து அரேஞ்ச் பண்ண அவங்க ரெஸ்பான்ஸ் சார் தான் நன்றி சொல்கிறோம். அது மூலியமாக அவங்க நல்லவர் வந்து எல்லாருடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபியூச்சரில் அவரோட நல்லா வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து அட்வைஸ் பண்ணிக்கிறீங்க. அதனால ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கருத்து வேறுபாடுன்றதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றது நல்லா பண்ணீங்க. எப்படி பண்ணா இந்த கருத்து வேறுபாடுன்றது வந்து குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து கருத்து வேறுபாடுலாம் அது எப்படி நம்ம வெளிப்படையா நம்ம சொன்னமாக்கு நம்ம வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து புரியும். அவங்களுக்கு புரிஞ்சு அவங்க வந்து பிள்ளைங்களுக்கு வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, எப்படி பண்ணணும்ன்றத வந்து நீங்க நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு யாராவது ஒருத்தர் 1% யாரும் சொல்லணும். அதுக்கப்புறம் வீட்டுல போய் ஃபீல் பண்ணக்கூடாது. ஆனா நமக்கு மதிக்க நினைச்சு நம்ம பேசலையே அப்படின்னு. ஏன்னா நம்ம பசங்க அப்படிதான் காம்படிஷன் அப்படின்னு கூட்டமே கலந்து சொல்லணும். ரைஸ் வருதோ அப்படியே கலந்து சொல்லணும். ப்ரோக்ராம் முடிஞ்சது நம்ம கூட ஒரு 2 வார்த்தை அந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னு கேட்டாரு. அந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னு சொல்லிருக்கலாமே. சார் ப்ரோக்ராம் நல்லா இருந்தது சார். எப்படி நாங்க மேக்ஸிமம் எங்க வீட்டுல நாங்க நீங்க எப்படி விட்டு கொடுத்து வாழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. பட் நாங்க 2 பேருமே சண்டை போட்டுக்கவே மாட்டோம். ஒருத்தர் சொன்னா ஒருத்தர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அதனால சண்டை எங்க வீட்டுக்குள்ள வராது. பட் குழந்தைய எப்படி அவளுக்கு வச்சு எஜுகேஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து ரொம்ப ஒரு 400+ ஒர்க் ஷாப் பண்ணாலும் சில ஒர்க் ஷாப்ல வந்து நமக்கே வந்து ஒரு தனி ஒரு கிக் ஒரு சந்தோஷம் வரும். இது சூப்பரா நடந்துதா அப்படின்னு. எல்லாமே நல்லா தான் நடக்கும், எல்லாமே கரெக்ட் ஆன்சர், சிலது வந்து பர்ஃபெக்ட் ஆன்சர். அந்த மாதிரி சில ஒர்க் ஷாப்ல வந்து இட் இஸ் நாட் பை நம்பர்ஸ். அப்ப 1000 பேர் இருந்தாங்க, 2000 பேர் இருந்தாங்க, அப்படி இல்லை. சில பேரோட பங்கேற்கிறது வச்சு நமக்கே வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். இதுல என்னன்னா, நான் ஆரம்பிச்ச போது இங்க இருந்த நிறைய லேடிஸ் பேசுறதாவே இல்லை. அது போக போக பார்த்தா அது அவங்கல இருந்து நீங்களே நிறைய பேர் நீங்கள இருந்து அதுல இருந்து அந்த ஷெட்ல இருந்து வெளியில வந்து ஒருத்தரா பேசி அதுல இருந்தும் நம்ம தம்பிலாம் கொடுத்த பதில் இருந்தும் இவர் கொடுத்த பதில் இருந்தும் இந்த ப்ரோக்ராம் நடந்த விதமே வந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுடைய சேர்மன் இது ஒரு பெரிய ஆசைதான். கடவுள் வந்து இதையே நமக்கு வாழ்க்கையா டெய்லி இப்படி ஒரு ஸ்கூல், ஒரு பேரண்ட், ஒரு டீச்சர், இல்ல ஸ்டூடெண்ட் இப்படி அமைஞ்சதை நான் வந்து என் வாழ்க்கையில ஒரு பெரிய பிளஸிங்கா எடுத்துக்கிறேன். இது எல்லாத்துக்கும் மேலே இது அழகா நீங்க இந்த ப்ரோக்ராம் சக்சஸ் ஆனது காரணம் நீங்கெல்லாம் இதுக்கு பதில் சொன்னதுனாலதான். நீங்க யாருமே பதில் சொல்லிட்டீங்கன்னா இது வந்து வேற மாதிரி ஒரு ப்ரோக்ராமா போயிடும். இனிமே எல்லா கிளாஸ் ரூம்லயும் பசங்களும் உங்களை மாதிரியே டீச்சர் நான் பாடம் நடத்தும் போது இந்த டீச்சரை பிடிச்சி சப்ஜெக்டை பிடிச்சி இன்டராக்ஷன் பண்ணால்
கிளாஸ் சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா நம்ம வீட்டில இருந்து அனுப்புற பசங்களை டீச்சரை மதிக்க சொல்லி அனுப்புங்க. பசங்க தானா வாழ்க்கையில் நல்லா வந்துருவாங்க. உங்க இன்டராக்ஷனுக்கும் ப்ரோக்ராமுக்கும் வாழ்த்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.